தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க தோழர். சோ இன்னைக்கான அரசியல் காலத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 பழமொழிகளை முன்னிலைப்படுத்தி நம்ம விவாதங்கள் மேற்கொள்ளப்போம். பழமொழிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை உடனே சொல்லுங்க. ஆமா, ஒண்ணும் கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும். அருமையான பழமொழி. இது பாடல்கள் கூட இருக்குது, பழைய பாடல்கள், சினிமா பாடல் இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் அப்படின்ற பாட்டு அருமையான பாட்டு. ஆமா, அருமையான பாட்டா. இன்னொரு பழமொழி இருக்குது, அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்கு. போகி பண்டிகை என்பது எது சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய உடைகள் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, எரிச்சுட்டு மறுநாள் பார்த்தோம்னா புதுசா ஒரு புத்தாடை அணிவார்கள். இது ஒரு போகி பண்டிகை கொண்டாடுறாங்க. அதுக்கான விளக்கம் நமக்கு தெரியல. ஆனா பழச எரிச்சு போடுறாங்க, புதுசை போட்டுறாங்க. ஆமா, கரெக்டா சொல்றீங்க. சோ இந்த 2 பழமொழிகளை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம விவாதங்கள் மேற்கொள்ள போறோம். சோ இந்த 2 பழமொழிகளை நாம முன்னிலைப்படுத்துவதற்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வேலுச்சாமி அவர்கள். வேலுச்சாமினாலே தமிழ்நாடே அதிர்ந்துகிட்டு இருக்கா. ஆமா, வேலுச்சாமி அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த 2 பழமொழிகளை முன்னிலைப்படுத்தி சூசகமாக ஒரு சில விஷயங்கள் அடிச்சிருக்கிறாரு. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ஒரு சில ஸ்பீச்கள் பேசியிருக்காரு. சோ அது என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசி கொண்டிருந்தோம். சோ அது சம்பந்தமான மேற்கொண்டு தரவுகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், சமூக வலைத்தளங்கள்ல பொதுவாகவே ஒன் சைடு நரேட்டிவ் பண்ணுவாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சிக்கு தேவையான நரேட்டிவ் எதுவோ அது மட்டும் தான் மிகைப்படுத்தி பேசுவாங்க. மற்ற விடயங்கள் எதுவுமே மிகைப்படுத்தி பேச மாட்டாங்க. அதாவது திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்துகின்ற மாதிரி ஏதாச்சும் செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அதை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நரேட்டிவ்கள் சமூக வலைத்தளங்கள்ல போயிருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் நேற்றைய தினத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் நிகழ்ச்சி, தந்தி தொலைக்காட்சியில ஒரு டிபேட் நிகழ்ச்சி. அந்த டிபேட் நிகழ்ச்சியில உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடியை இறக்குகின்ற மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கலந்து கொள்கின்றார். அவர் யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய ஆளு, பல வரலாறுகள் தெரிந்த ஒரு நபர். அதே மாதிரி அந்த டிபேட் நிகழ்ச்சியில திமுகவை சார்ந்த ஒரு நபர் கலந்து கொள்கின்றார், அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் கலந்து கொள்கின்றார். அதே மாதிரி வலதுசாரி ஆதரவாளர் என்ற பேர்ல ஒருத்தர் கலந்துக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு சில விடயங்கள்லாம் பேசுறாங்க. அப்ப நெறியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிட்ட டைரக்டாவே கேள்வி கேட்கிறாரு. யார்கிட்ட? வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் ஒரே போட்ட போடு என்ன தெரியுமா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஏதோ ஒரு பண்டிகைகளுக்கான ஒரு பழமொழி நினைச்சுக்கிருக்கோம், அது கிடையாது. இது அரசியலுக்கான ஒரு பழமொழி. அது என்னன்றது நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க. அதாவது தோழர், அரசியலுக்கான பழமொழி தான் இந்த பழமொழி. அதாவது நம்ம என்ன, தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கமே பாட்டு இருக்கு. ஆனா தலைவர் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம அண்ணன் வேலுச்சாமி இந்த பழமொழியை சொல்லியிருக்காருடா. எதை நோக்கி சொல்லியிருக்காருன்னா, அரசியலை நோக்கி சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா இருக்கட்டும், பிரச்சார குழு தலைவரா இருக்கட்டும், இவங்களே ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய கூட்டணி சம்பந்தமாக டிசம்பருக்கு அப்புறம் தான் நாங்க அறிவிப்போம் அப்படின்றத ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே என்ன மாதம் பிறக்குது என்றால் ஜனவரி வந்துடும். ஜனவரி மாதத்துலதான் தை பிறக்கும். தை என்பது என்ன மாதம் என்றால் தமிழர்களுக்கு முதல் மாதமே தை மாதம் தான். புரியுதுங்களா? தமிழர்களுடைய பண்டிகை, தமிழர்களுடைய மாதம், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வு எல்லாமே தை தான். இந்த நாளை தான் அவர் என்ன சொல்றாருன்னா, தை பிறந்த உடனே எங்களுக்கு வழி பிறக்கும், தை பிறந்தால் எங்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அதை நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி உறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றத அவர் சூசகமா சொல்றாருன்னு நினைச்சு. இந்த பழமொழியோட தை பிறந்துருச்சு, அவங்களுக்கு புதுசா ஒரு என்னது வழியும் பிறந்துருச்சு. அந்த பழமொழியோட ஒட்டி பழமொழியில நீட்சியா இன்னொரு பழமொழியும் சொல்றாரு. அது என்ன பழமொழி? அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி சொல்றாரு இல்லையா? பழைய ட்ரெஸ் எல்லாம், நம்ம உடைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பூரா எரிச்சு விட்டு புதுசா ஒரு உடைய போடுவாங்க. அப்ப இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சியில பயணித்த காங்கிரஸ் ஏறக்குறைய 3 தேர்தலோ, அதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் தெரியல, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 தேர்தல் தொடர்ச்சியா இருக்கிறாங்க. பழைய கட்சி அது திமுக. பழையனை கழிச்சிரு, அதுக்கு அடுத்து புது
புது உடுத்தல் தானே, புது ஆடை புத்தாடை உடுத்தா புது கட்சி எந்த கட்சி போறாரு? காங்கிரஸ் பிஜேபி போகுமா? இல்ல நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி வந்து அதிமுக போகுது, ஏன்னா பிஜேபி போக மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் வேற எங்க போவாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்க போறாங்க? தமிழக வெற்றி கழகம். அதையும் தலைவர் வந்து 2 பழமொழியிலே வந்து அரசியலையே முடிச்சு விட்டு போயிட்டாரு தலைவா. பழையன கழிதல் அப்படின்னா பழைய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கழித்து விட்டு புதிதாக வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி ஒரு சூசகம் என்ன பண்றாரு? பழையன கழிதலும் புதியன புகுதலும் போய் அவர் பதிவு பண்றாரு. சூப்பரா பதிவு பண்ணிருக்காரு இல்லையா? எதுக்கு இதை வந்து வேலுச்சாமி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு? இது இன்னைக்கு மட்டும் சொல்ல கிடையாது, தொடர்ந்து வந்து இந்த காமராஜர் விஷயத்தோட பார்த்தோம்னா அன்னைக்கு இது திமுக கடுமையா எதிர்த்து ஒரு நபர். ஆமா இல்ல நம்ம இந்த இடத்துல வேலுச்சாமி அப்படின்னு மட்டும் சுருக்கி விட முடியாது. ஆமா, காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நபர்களுமே திமுக எதிர்த்தாங்க அந்த நேரங்கள். ஆமா, அந்த நேரங்கள் எதிர்த்தாங்க. ஏன்னா தன்னுடைய சிவா வீட்டு கூட போய் முற்றுகையிட்டாங்க. ஒரு கூட்டணி கட்சியில இருக்கின்ற ஒரு முக்கியமான நபருடைய வீட்டை முற்றுகையிட்டது இது வரலாறு. ஆமா, இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுமே கூட்டணி கட்சிக்காரங்களுடைய வீட்டையே போய் முற்றுகையிட்டது கிடையாது. சோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா, 100% அதிருப்தி இருக்கு. 100% கூட சொல்ல வேணாம், 80%, 90%. சில பேர் இருப்பாங்களே, ஆமா, நீ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து தக்க வைக்கணும்ன்ற காரணத்துக்காக சில பேர் இருப்பாங்க. அது ஒரு 10% இருப்பாங்க இல்லையா? ஆனா பெரும்பான்மை மக்கள் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்டம் ஊரா என்ன நினைக்கிறாங்கடா, நம்ம 1954 காமராஜர் அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில இருந்திருக்காங்க, அதை நம்ம கன்சிடர் பண்ண விரும்பல. ராஜகோபாலாச்சாரியர் இருக்காரு, முன்னாடி இருந்திருக்காங்க 47 இருந்து. ஆனா காமராஜர் அவர் 1954 இருந்து 63 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 63 இருந்து 67 வரைக்கும் பக்தவாச்சலம் முதலமைச்சர். இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள். ஆனா 67க்கு பின்னாடி வந்து இன்று வரைக்கும் வந்த காங்கிரஸ் கட்சி எந்த அதிகாரத்தையுமே தமிழக நாட்டில் பெறவில்லை. இது ரொம்ப முக்கியமான டாபிக். டீப்பாக பேச வேண்டிய தேவைகள். அதாவது வேலுச்சாமி அவர்கள் வந்து அதுவும் ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த திமுக கார உட்கார வச்சுக்கிட்டே இவர் துளிச்சனா சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்மள டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கிறாங்க. ஆமா, திமுக கூட்டணி கூட கண்டிப்பா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆயிருக்கிறாங்க. ஏங்க ஒரு டிபேட் நிகழ்ச்சி, அந்த டிபேட் நிகழ்ச்சியில வந்து என்ன பண்றாங்க, திமுக காரரும் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. திமுக கார உட்கார வச்சுக்கிட்டே தை பிறந்தா வழி பிறக்கும், அதே மாதிரி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இவங்க திமுக மேல வெறுப்புல இருப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். திமுக மீது ஏற்பட்ட வெறுப்புன்றதை விட திமுகனாலதான் காங்கிரஸ் இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டது. அதாவது வந்து கூட்டணி வந்து அதிமுகவோட ராஜீவ்காந்தி காலத்துல கூட்டணி இருந்தாலும் கூட, ஆட்சி அதன் மூலமா அதிமுக ஆட்சி அமைத்தாலும் கூட, ஆனால் என்ன நிகழ்ந்தது என்றால் குறிப்பா வந்து மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் என்ன செய்தார்கள், காங்கிரஸை வீழ்த்தி விட்டார்கள். காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணியும் இருந்திருக்கிறது, அதே மாதிரி திமுகவோட கூட்டணி இருந்திருக்கிறது. இப்படி மாறி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி பண்ணவங்கள 50 சீட்டு 100 சீட்டு கடைசியா 20 சீட்டுக்கு வந்து திமுக வந்து நிப்பாட்டிருக்கு. கண்டிப்பா. எத்தனை சீட்ல? 20 சீட்டு. இதே ஒரு போன சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தின சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா அது 40க்கு மேல போய் நின்றுச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, 25 அந்த ரேஸில் வந்திருக்கு. இப்ப 20 நிக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டையே இந்த மண்ணையே ஆட்சி செய்த கட்சி வந்து நீங்க பார்த்தோம்னா 20 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் தொங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த ஒரு கோவத்துலதான் என்ன பண்றாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 80 விழுக்காடு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை விரும்பவில்லை. அவசியம் இல்ல தலைவர். இன்னொருத்தர் வந்து நான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது விஜய் இன்னைக்கு வந்து ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியா சொல்லியிருக்காப்ல. இதை பயன்படுத்த நினைப்பா, பயன்படுத்தக்கூடாது நினைப்பா. முட்டாள்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அறிவாளிகள், புத்திசாலிகள் இந்த இயக்கம் வளரணும், இந்த கட்சி ஆளுங்கட்சியா மாறணும், அதிகாரத்தை இந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிற வாய்ப்பு எடுக்கணும், கண்டிப்பா என்ன செய்வாங்க, பயன்படுத்திக் கொள்வார்கள். அது மட்டும் கிடையாது தோழர். அதாவது இப்ப திமுகவோட தாவேக்கா வந்து அவ்வளவு பெரிய பெஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம விவாதங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அது திமுக வந்து என்ன ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்ட்ல தான் வந்து தமிழக வெற்றி கழகம் கூட இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிஜேபி எதிர்ப்பு, கரெக்டுங்களா? பிஜேபி எதிர்ப்பு. சென்ட்ரல் லெவல்ல வந்து பிஜேபிக்கு ஒரு எதிரான ஒரு கட்சி, ஒரு திடமான கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அப்ப அவங்களுக்கு பிஜேபி இருக்கிற இடத்துலதான் அவங்க கூட்டணி சேர மாட்டாங்களே ஒழிய மற்றபடி மற்ற கட்சிகள்கிட்ட அவங்க கூட்டணி சேருவதற்கு அவங்க எந்த விதமான ஒரு தடைகளும் கிடையாது. வந்து திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. சும்மா ஒரு ஊமையை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணி கூட பேச வச்சலாம் முழுக்க. ஆனா திமுக காரங்கள பேச வைக்கவே முடியல. இன்ன வரைக்கும் கூட என்ன பண்றாங்க, இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் எழுந்தாலே அவங்க என்ன பண்றாங்க, எப்படி எப்படிலாம் டிபேட்டுகள் டைவர்ஷன் பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் டைவர்ஷன் பண்றாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல பல ஆண்டு காலமாகவே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி
இந்திய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைத்த ஒரு கட்சி காங்கிரஸ். ஆமா, இந்திய நாட்டுல அத்தனை ஒரு செக்டார் எல்லாமே உருவாக்குன ஒரு கட்சி. அந்த கட்சி இன்ன வரைக்கும் கூட ஆட்சியும் அதிகாரத்துல பங்கு தாங்கப்பா அப்படின்னு தொங்கிட்டே இருப்பாங்களா? ஒரு 3வது கேட் ஓப்பன் ஆகல இது வரைக்கும். அதனால திமுக கூட்டணியில இருந்தாங்க. இப்பதான் 3வது கேட் ஓப்பன் ஆயிருச்சே. அது மக்கள் போகதான் செய்வாங்க. நீங்க சொன்ன மக்கள் சக்தியோட இருக்கின்ற பொழுது அவங்க இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. தோழர், இந்த இடத்துல முக்கியமா நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட எந்த அடிப்படையில வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் என்பதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். சும்மா ஒண்ணும் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போகும்ன்ற சொல்லல. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏறக்குறைய 1.5 கோடி உறுப்பினர்கள் வந்து விஜய் இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா பதிவு பண்ணப்பட்ட அது வாக்காளர்களா இருக்கக்கூடியவர்கள் தான் 1.5 கோடி உறுப்பினர்கள். இது சாதாரண விஷயம் இல்ல. 1.5 கோடி வரும்போதே ஆட்டோகேட் 20% மேல வாக்கு வங்கியே உள்ள ஒரு கட்சியா மாறிடுச்சு. அப்ப வந்து 3 கட்சியும் பார்த்தோம்னா 20% தான் இருக்கு. யாரு கூட்டணி சரியா அமைக்கிறாங்களோ ஆட்சிக்கு வர போறாங்க. அவ்வளவுதான். 20 சீட்டு வாங்கிட்டு 10 எம்எல்ஏ ஆகுறதுக்கு 60 சீட்டு வாங்கிட்டு ஒரு 40 எம்எல்ஏ ஆகும் காங்கிரஸ் நினைக்க மாட்டாங்களா? யோசிப்பாங்களே. இந்த ஸ்ட்ராட்டஜில அவங்க யோசிப்பாங்களே. மத்தவங்க கூட யோசிக்காம இருப்பாங்க தலைவா. காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா எதை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கிடையாது. ஆமா, அது மட்டும் கிடையாது தோல. இப்ப நீங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இருபெரும் கட்சிகள் மட்டும்தான். அதிமுக, திமுக. ஒரு 2 இருபெரும் கட்சிகள் மட்டும்தான். ஒண்ணு அதிமுக கூட இருக்கணும், இல்லாட்டி திமுக கூட இருக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமிய மக்களை எடுத்துங்க. அவங்க ஒண்ணு அதிமுக ஆதரவு தெரிவிப்பாங்க, இல்லாட்டி திமுக ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா அதிமுக கூட பிஜேபி சேருகின்ற பொழுது என்ன இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? திமுக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக வாக்களிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. திமுக என்னதான் அட்ராசிட்டிகளை மேற்கொண்டாலும் சரி, அடக்குமுறைகளை மேற்கொண்டாலும் சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சிக்கந்தர் பாஷா திருப்பொன்ற கோயில் விவகாரத்துல வந்து திமுக வந்து ஒரு என்ன பண்றாங்க வந்து ஒரு அலைன்மெண்டா இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டியான இல்லாம இருக்கிறாங்க. ஆமா, முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல இஸ்லாமிய மக்கள் முதற்கொண்டு வேற வழியே கிடையாதுடா, நம்ம திமுக கூட இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப புதியதாக இன்னொரு கேட் ஓபன் ஆகின்ற பொழுது இஸ்லாமிய மக்கள் பாதிவே அங்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இதுல காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கூட கூட்டணி வைக்கின்ற பொழுது இவங்க வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த கணக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் பார்ப்பாங்களே, அவங்க வந்து கூட்டணி சேருவாங்க. தோழர், காங்கிரஸ் ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இதுவரைக்கும் தேர்தலை அவரை சந்திக்கல? ஆனா வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள், 1.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் பாக்குறோம். ஆமா, இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பயணிக்கணும்? நமக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும், 2வது வந்து நமக்கு ஆட்சியிலும் மங்கு, அதிகாரத்தில் மங்கு. இதற்கு பழைய டேட்டாவை நமக்கு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கு. சரி, குறிப்பா வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அம்மா ஜானகி அம்மா வர்றாங்க. அப்புறம் திருப்பி கலைஞர் வர்றாரு. அப்புறம் வந்து 91ல வந்து தேர்தல் நடக்குது. யார் தலைமையில? ஜெயலலிதா தலைமையில ஒரு அணி புதியதாக ஒரு முகம் ஜெயலலிதா அவர்கள். ஆமா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திமுக எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமா பேசுவாங்க அப்படின்றத பெண்கள் தான் நமக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாதிரி அப்படி அன்னைக்கு அப்ப எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அன்றைய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. காங்கிரஸும் ஜெயலலிதாவும் கூட்டணி வச்சு காங்கிரஸும் கூட வந்து புதிதாக சினிமா பிரபலம், மிகப்பெரிய பிரபலமா இருந்தக்கூடிய ஜெயலலிதாவோட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கிறாங்க, நம்பி வைக்கிறாங்க. புதிதாக வந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்பி வைக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னா முக்கியமான விடயம் என்னவென்றால், அதாவது வந்து ஒரு சிம்பத்தி, ராஜீவ் காந்தி வந்து ஒரு சிம்பத்தி இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அதனால வந்து காங்கிரஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா வந்து 1991ல வந்து வெற்றி அடைந்து ஆட்சி அமைக்கிறாங்க. சோ அது காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் புதிதாக வந்து ஒரு முகம், புதிதாக வந்து ஒரு கட்சி. சோ அவரை நம்பி கூட்டணி வைப்பார்கள், வெற்றி கனியை பறிப்பார்கள் மாதிரி நீங்க ஒப்பீடு பண்ணி சொல்றீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, யாராவது நடிகர் முன்னாடி போவாங்களா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கே 1991ல வந்து காங்கிரஸ் முயற்சி பண்ணனுடைய விழா வந்து அன்றைக்கு ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கண்டிப்பா அதே முயற்சி தான் காங்கிரஸ் இன்னைக்கு அதே ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு ஒரு 60 சீட்டு 70 சீட்டு கிடைச்சு ஒரு 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ உருவாகி ஒரு துணை முதலமைச்சரா வந்தா கூட்டணி ஆட்சியோட அமையட்டுமே அப்படின்றத வந்து பழைய டேட்டாவோட ஒப்பிட்டு கூட வேலுச்சாமி இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்லி இருக்கலாம். சோ தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஸ்பீச்சுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இறங்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு இப்போதைக்கு. அது கரூர் ஜோதிமணி அவர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து வசந்த் அவர்களாக இருந்தாலும் சரி, இங்கிட்டு பார்த்தோம்னா வேலுச்சாமி அவர்களாக இருந்தாலும் சரி, வேணுகோபால் கிறிஸ்தோடங்க இன்னும் சொல்லிட்டே போலாம்.
ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை இறங்கி அடிக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை தான். இது கூட்டணியா அமையுமா, கூட்டணியா அமையாதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து வருகின்ற ஜனவரி மாசம் தான் தெரியும். வேலுச்சாமி சொன்ன மாதிரி தை பிறந்தா வழி பிறந்து சொல்லியிருக்காரு இல்லையா, தை மாசம் தான் தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சலசலப்புகள் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு ஊசலாட்டங்கள் இருக்கும். ஆனா நமக்கு வந்து தரவுகளின் அடிப்படையில் இந்த அரசியல் களத்துல நடக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கான அத்தனை பேச்சுவார்த்தைகளையும் முடித்து விட்டார்கள். ராகுல் காந்தி அவருடைய இறுதி ஒப்புதலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு வந்து தகவல். அரசியல் களத்துல எது நடந்தாலும் தொடர்ச்சியாக நாம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.